ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் வீட்டு பயன்பாட்டு சமையல் எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்க எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் ஹோட்டல்கள் முடங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு பிரச்சனையை சமாளிக்க அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது. இது பற்றிய விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தாய்மானவன். ஓவர் டு யூ. விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் பதற்றம் எதிரொலியின் காரணமாக நாடு முழுவதுமே எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது அதிகரித்திருக்கிறது. தொடர்ந்து 2வது நாளாக கமர்ஷியல் சிலிண்டர்ஸ், அதாவது வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் கிடைக்கப்பெறாததால ஓட்டல் உரிமையாளர்கள் கடுமையான அதிருப்திக்கு ஆளாகியிருக்கிறாங்க. இதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டு உபயோக சிலிண்டர் பயன்பாட்டில் எந்தவித தட்டுப்பாடும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு சம்பந்தப்பட்ட முக்கிய எண்ணெய் நிறுவனங்களான HPCL, IOCL மற்றும் பாரத் பெட்ரோலியம் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு வணிக பயன்பாட்டு சிலிண்டர் உற்பத்தியை நிறுத்திவிட்டு தொடர்ந்து வீட்டு உபயோக சிலிண்டர் உற்பத்திக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை வழங்கிட்டாங்க. இதன் காரணமாக IOCL உட்பட பல்வேறு நிறுவனங்கள் இந்த வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் உற்பத்தியை முழுமையாக நிறுத்திவிட்டு வீட்டு உபயோக சிலிண்டர் உற்பத்தியை மட்டும்தான் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வராங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் வணிக பயன்பாடு சிலிண்டர்கள் கிடைக்கப்பெறாததால இங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்கள் கடுமையா பாதிப்பை சந்தித்து வராங்க. பெரும்பாலான ஹோட்டல்கள்ல சென்னையை பொறுத்த மட்டில் கேஸ் தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருப்பதன் காரணமாக ஹோட்டல்களை மூடக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதாக ஹோட்டல் உரிமையாளர்கள் கருத்துக்களை பதிவிட்ட வண்ணம் இருந்து வராங்க. அதிலும் குறிப்பாக ஒரு சில இடங்கள்ல கள்ளச்சந்தையில 3000 ரூபாய் வரைக்கும் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விற்பனை செய்யப்படுவதாகவும் 3000 ரூபாய்க்கு ஒரு கேஸை வாங்கி தொடர்ந்து பொதுமக்களுக்கு சமைத்து உணவுப் பொருட்களை விற்பனை செய்ய முடியவில்லை என்ற ஒரு வருத்தத்தை தொடர்ச்சியாக பதிவிட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் வீட்டு உபயோக சிலிண்டரை பொறுத்த மட்டில் பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. நுகர்வோர்கள் புக்கிங் செய்த 25 நாட்களுக்கு பிறகாகத்தான் அடுத்த புக்கிங்கை செய்ய முடியும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பதால சம்பந்தப்பட்ட ஏஜென்சிகள் ஆங்காங்கே இது தொடர்பான அறிவிப்பு பலகையை வைத்து 25 நாட்களுக்கு பிறகே புக்கிங்கை ஏற்றுக்கொள்வதால பொதுமக்கள் பலரும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக சென்னையைச் சேர்ந்த பெண்மணி ஒருவருக்கு ஜனவரி 31ஆம் தேதி வீட்டு உபயோக சிலிண்டர் புக்கிங் செய்த நிலையில இன்னமும் கூட சிலிண்டர் கிடைக்க பெறவில்லை என்ற ஒரு வருத்தத்தை நம்மிடையே கருத்துக்களாக பதிவிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்ட பொதுமக்கள் பல்வேறு ஏஜென்சிகளை தொடர்பு கொண்டு நேரில் அணுகி தொலைபேசி வாயிலாகவும் ஆன்லைன் வாயிலாகவும் சிலிண்டரை புக் செய்ய முடியவில்லை என சொல்லி தொடர்ந்து ஏஜென்சியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. அது மட்டும் இல்லாம வழக்கமா 2 to 3 நாட்கள் புக்கிங் செய்த நிலையில சிலிண்டர் என்பது வீடுகளுக்கு டோர் டெலிவரி செய்யப்பட்ட நிலையில தற்போதைய நிலையில கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 நாட்களுக்கு மேலாக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது தொடர்கதையாகிவிட்டதாக வீட்டு இல்லத்தரசிகள் கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, மத்திய அரசின் தரப்புல LPG விநியோகத்தை சீராக வைப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக LPGயை உற்பத்தி செய்யக்கூடிய பியூட்டேன் மற்றும் புரோப்பேன் அடங்கிய வாயு கலவைகளை தனிப்பட்ட நபர்கள் அல்லது சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் பதுக்கக்கூடாது. பதுக்கக்கூடிய பட்சத்தில், தகவல் தெரியக்கூடிய பட்சத்தில் உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு உத்தரவை வழங்கியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம கள்ளச்சந்தையில சிலிண்டரை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் சென்னை மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பா வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் உற்பத்தி என்பது முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டுவிட்ட ஒரு சூழல்ல பல இடங்கள்ல இதுபோன்று தனியார் நிறுவனங்கள்ல சிலிண்டர் LPG தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருப்பதன் காரணமாக வாகனங்களுக்கான எரிபொருள் கிடைக்க முடியாத ஒரு சூழலும் இருக்கிறது. பெரும்பாலான வணிக பயன்பாடு கொண்ட வாகனங்கள், அதாவது ஆட்டோக்கள், கால் டாக்ஸிகள் போன்றவை பெட்ரோல் டீசலுக்கு மாற்றாக LPG மற்றும் CNG வகை எரிபொருளை பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. இந்த வகை வாகனங்களுக்கு எரிபொருள் கிடைப்பது சவாலாக மாறிவிட்டது. வரும் நாட்கள்ல இந்த வணிக பயன்பாட்டிற்கான அந்த சிலிண்டர் உற்பத்தி ரத்து செய்யப்பட்டு விட்டதன் காரணமாக வரும் நாட்கள்ல இந்த வகை எரிபொருள் கிடைக்குமா என்ற ஒரு கேள்வியையும் ஆட்டோ ஓட்டுநர்கள் எழுப்பியிருக்கிறாங்க. தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரம் கடுமையா பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கருத்துக்களை வெளியிட்ட வண்ணம் இருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு இந்த LPG தட்டுப்பாடின் காரணமாக கடுமையாக பாதிப்பை சந்தித்து வருவதாக தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்ட வண்ணம் இருக்கிறாங்க.
உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.